அனைவருக்கும் மாண்புமிகு அன்பு வணக்கம். என் இனிய அன்பு சொந்தங்களே, இன்றைய சிந்தனையாக ஆனந்த வெள்ளி என் அம்மை என்பது பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். பொதுவாக இவ்வுலகில் பெண் தெய்வங்கள் தான் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் ஆண் தெய்வங்கள் குறைவுதான். மேலும் இவ்வுலக தோற்றங்கள் எல்லாமே பெண்ணின் வடிவங்களாகவே நாம் பார்க்கிறோம். பூமாதேவியில் தொடங்கி நதிகள், மலைகள், மரங்கள் எல்லாமே சக்தியின் வடிவங்களாகவே பார்க்கிறோம். இப்படி எல்லாமே பெண்ணாக இருக்கும் பொழுது ஆண் யார் என்ற வினா எழுகிறது. இங்கே கடவுள் ஒருவரே ஆண் ஆகும். மற்ற எல்லோரும் பெண் தன்மை கொண்டவர்களே. நம் பெருமானார் அகவலில் பெண் புறத்திலும் ஆண் அகத்திலும் உள்ளதாக பாடுகிறார்கள். பெண்திரள் புறத்தும் ஆண்திரள் அகத்தும் அன்புற வகுத்து அருள் பெரும் ஜோதி அகவல் வரிகளாகும். உலகில் தோன்றும் தோற்றங்களில் எல்லாம் உடல்தான். ஆண்பால் பெண்பால் வேறுபாடுகள் இருந்தாலும் தோற்றத்தால் நாம் எல்லோரும் பெண்களே ஆகும். ஆக பெண் உடல் என்றால் நாம் வணங்கும் சிவன் எங்கே? அவன் உருவம் அற்றவன், எங்கும் நிறைந்தவன், அறிவே வடிவாய் அகத்திலே உள் அடங்கி இருப்பவன். எனவேதான் அம்மையை பார்க்கலாம், அப்பனை பார்க்க முடியாது என்று எல்லோரும் கூறுகிறார்கள். அவன் ஆற்றலாக இருப்பதாக நம்மால் காண முடியாது. ஆற்றலாக இருப்பதால் நம்மால் அவளை காண முடியாது. அம்மையின் அருள் இல்லாமல் அப்பனை காண முடியாது. அப்பாவை அம்மாதான் காட்ட முடியும். புராணத்தில் ஒரு பிரிங்கி முனிவர் ஏன் தோற்றார் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்பனைத்தான் வணங்குவேன், அம்மையை வணங்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார். உடனே தேனியாக வடிவெடுத்து சிவனை மட்டும் வழிவந்தார். அவர் காண்பது ஒன்றுமில்லை. ஏனென்றால் சிவன் சக்தியினுள் உயிராக உள்ளார். உயிருக்குள் வடிவம் ஏது? இந்த ஞானத்தை அவரின் அகங்காரம் மறைத்தது. அகங்காரம் ஆணவம் ஒழித்தால் ஞானம் உடனே மலரும். ஆணிப்பொன்னம்பல காட்சியிலே அணுக்க திரு வாயிலில் ஆனந்த வள்ளியை கண்டேன் என்று பெருமான் பாடுகிறார். கண்டதென மட்டுமல்ல, அமுதம் உண்டேனடி என்று பேசுகிறார். அவள் அருளாலே நடராசர் சன்னதியை கண்டேன் என்கிறார். அம்மையின் அருளாலே தான் நடராஜர் சன்னதியை காண முடியும். பிறகு அகநிலையிலே அவர் கண்ட அனக வாழ்வு சாமி அறிவாரடி என்று நிறைவு செய்கிறார். சக்தி வழிகாட்டினால் தான் சன்னதி திறக்கும். வாருங்கள், பயணிப்போம். வாழ்க தயவுடன், வளர்க நலமுடன். அன்பு அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி.